வணக்கம் சகோதரிகளுக்கு வணக்கம். இது இன்றைக்கி பார்க்க போகிறது சோலார் வாட்டர் ஹீட்டர். இது எப்படி ஒர்க் ஆகுது, அது எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது பார்க்குறோம். இது தாங்க சோலார் வாட்டர் ஹீட்டர். இந்த மாதிரி டியூப் இருக்கும். இது வேக்யூம் டியூப், கிளாஸ் கோட்டடு காப்பர்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. தின் காப்பர் உள்ளே வச்சு கிளாஸ் கோட்டடில் வெசல்ஸ் இருக்கும். இதுதான் ஹீட் பண்ணுறது. இந்த பேனல் தான் ஹீட் பண்ணுற பேனல். இது ஸ்டோரேஜ் டேங்க். இந்த டேங்க்கில் தண்ணி, சூடான தண்ணி ஸ்டோரேஜ் ஆகிடும். தண்ணி வந்து ஹாட் வாட்டர் வெளியில் வரும். அதாவது இந்த பைப் வந்து ஹாட் வாட்டர் இன்னு வந்து இந்த இடத்துல இன்னு கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த இடத்துல அவுட் ஆகிடும், ஹாட் வாட்டர் அவுட் ஆகிடும். இது வந்து ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 2 ஹீட்டர் வச்சுருக்காங்க. 2 ஹீட்டரும் சீரியஸில் இருக்குது. ஒரு ஹீட்டரோட அவுட்டு, இன்னொரு ஹீட்டருக்கு இன்னு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஹீட்டரோட இன்னு இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே இன்லெட் கொடுத்துட்டோம். நான் ரிட்டன் வால்வு, ரிட்டன் வந்து கோல்டு வாட்டரில் ரிட்டன் போகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் ரிட்டன் வால்வு வச்சுருக்காங்க, NRV. இதில் இன்னு கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து அவுட் ஆகிடுது, ஹாட் வாட்டர் அவுட்டு. இதோட அவுட்டிங் இங்கே வருது, அங்கே வந்து வெளியில் போகுது, டோட்டல் அவுட்டு. இது வந்து ஏர் வென்டிலேஷனுக்கான பைப்பு. இது வந்து ஹைட்டு கொடுத்துருக்கணும். இந்த அளவு ஹைட் இருக்குது. அதாவது டேங்கோட வாட்டர் டேங்க், ஓவர் ஹெட் டேங்க்கு, அதோட டாப் மட்டத்துக்கு இந்த ஏர் வெண்ட் இருக்கணும். அப்போ தான் அந்த ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கும். இது வைக்கிற டைரெக்ஷன் ஈஸ்ட்டு. அந்த மாதிரி ஈஸ்ட்டு. இந்த பக்கம் வந்து சூரியன் இன்றைக்கி சரியாக தெரியலை. இது ஈஸ்ட்டு. இந்த பக்கம் ஈஸ்ட் இருக்குது. இந்த பக்கம் பின்னாடி பார்த்தோம்னா வெஸ்ட்டு. இந்த மாதிரி டைரெக்ஷனில் வைக்கணும். எப்போவும் சூரிய ஒளி படுற மாதிரி, சூரியன் உதிக்கும் போது சூரிய ஒளி படுற மாதிரி இருக்கணும். லேசாக சூரிய ஒளி தெரியுது பாருங்க. ஈஸ்ட்டு வெஸ்ட்டில் இருக்கணும், ஃபேஸிங் இருக்கணும். எந்த நேரமும் சூரிய ஒளி அவைலபிளாக இருக்கணும், மறைக்காமல் இருக்கணும். இருந்ததுன்னா அது வந்து ஹீட்டர் வந்து வேலை செய்யுங்க. இதுதான் அதோட அமைப்பு. இங்கே செக் பண்ணுறதுக்காக ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணோம்னா தண்ணி வர்றது நம்ம பார்க்கலாம். இதுக்கு வாட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு வால்வ் வச்சுருக்காங்க. மேலே டேங்க் இருக்குது. இதுதான் ஓவர் ஹெட் டேங்க்கு. அந்த டேங்க்லேருந்து வர டேப் எடுத்திருக்காங்க. இந்த வால்வ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு எதுவும் சர்வீஸ் பண்ணணும்னா அந்த வால்வ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு ஃப்ளோருக்கு போயிடும். வீடுகளுக்கு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸு, ஹோட்டலு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் கிடையாது. இது எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் கொடுத்துக்கலாம். சன்லைட் அவைலபிள் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஹீட்டர் இருக்குது. ஹீட்டருக்குள்ளே தெர்மோஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கும். அதில் வந்து பவர் கனெக்ஷன் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 kW எலமெண்ட்டு போட்டு நம்ம ஆர்டினரி ஹீட்டர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க.